ஹாய் மேம், மை டியர் ரெட்போ, எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க. எங்க ஃபேமிலியில ஒருத்தரா நீங்க வந்து இறஞ்சிருக்கீங்க தம்பி. எங்களோட குழந்தை மாதிரி தான் நீங்களும். கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. எங்களால முடிஞ்ச கண்டிப்பா எங்களோட என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கக்காஷி கக்காஷி சென்சை, நீங்க ஓகே தானே? ஆனா Dress எல்லாம் மாத்தி அதே சொல்றேன். முதல் ட்ரெஸ்ல கிழிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தொடர முடியும் தெரியல. திறமைசாலிங்க தான். அவங்க ஒண்ணா சேர்ந்து நல்லா சண்டை போடுறாங்க. ஆனா கக்காஷி சென்சை தான் ஒரு அட்டாக் எதுமே ஆகலையே. லைட்னிங் பிளேட் வச்சு இந்த பிளேட் வச்சால உயிரோட இருக்கான். நீ சொன்னது சரிதான். நான் நேரா அவனோட ஹார்ட்டையே அட்டாக் பண்ணேன். நீ நேரத்துக்கு அவன் உயிரோட இருந்திருக்க கூடாது. ஆனா அவன் உடம்புல இருந்து ஒண்ணுதான் இறந்திருக்கு. கொண்டிருக்க நீ இப்பதான் எனக்கு புரியுது. அவனுக்கு பதிலா அந்த மான்ஸ்டர் தான் அதோட உயிரை விட்டுருக்கு. வாய்ப்பு இருக்க அவனோட ஷேடோ பொசிஷன் ஷுரிக்கன்ல இருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியுமா? அவன் கைய உடம்புல இருந்து கட் பண்ணா. அது இதயம் துடிப்பு மாதிரி தெரிஞ்சது. அந்த கையை மட்டும் பொறிச்சு வச்சிட்டாங்க மண்ணுக்குள்ள. படுத்து இருந்துச்சு. ஓகே, அப்படினா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு அந்த 3 டார்க் ஃபிகர்ஸ் அப்புறம் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான்ல, எல்லாருக்கும் தனித்தனி இதயங்கள் இருக்கு. ஆனா மொத்தம் 5 பேர். ஆமா 5. அப்ப 5 பேர் அந்த 5 இதை கொண்டாதே அவனை கொண்டு வர முடியும். ஆமா ஆமா. அப்படினா அவனை நம்ம முழுசா தோக்கடிக்கிறதுக்கு அந்த மொத்த 4 அழிச்சாகணுமா? சரியா சொன்ன. எப்படி 4 அழிக்க முடியும்? 1 அழிக்கிறதுக்கே படாதபட்டேன். கஷ்டப்பட்டு போராடி தோத்து போன ஷினோபிகளுடைய இதயம் இப்ப எனக்குள்ளதான் இருக்கு. இதுக்கு பதிலா வேறொரு இதயத்தையும் சேர்த்து உள்ள வச்சுக்கிற ஆன்மாவை எல்லாமே புரியுது. அப்படியே அந்த ஆன்மாவை எடுத்து உள்ள இன்ஸ்டால் பண்ணிடுறது. ஒவ்வொரு இதயத்தோட சக்கரையும். அப்ப இவனுக்கு ஜாவே இல்லையா? அப்புறம் முக்கியமான விஷயம், லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க புதைச்சு வச்சிருந்தீங்கன்னா எனக்கு திரும்பவும் வேலை வைப்பான். காக்கசுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நினைச்சேன். சாவே இல்லாம இப்படி உசுர வாங்குறேன் பாரு. ஆனாலும் அவன் தலைக்கு இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஏன் சொல்றேன்னா, நான் இவ்ளோ ஈஸியா இது வரைக்கும் யாரையும் போட்டதே கிடையாது. சண்டை சீக்கிரமா முடிஞ்சா போர் அடிக்கும்ல. கொஞ்சம் உளராம இரு. இல்ல காக்கசு சரி பசங்களா, நீங்க பழி வாங்க வந்திருக்கீங்கன்னு புரியுது. ஆனா நாங்க சின்ன பசங்க எல்லாம் சண்டை போடுறதில்ல. ஓ, அவங்கள அப்புறம் விட்டுட்டேன். எல்லாரும் என்னடா தமாத்தோன்னு இருக்கீங்க? இவ ஸ்டூடண்ட்ஸா நீங்க? ஏய், ஆஸ்மாவை பத்தி மத்தியா பேசுறான் பாரு. என்னதான் கத்து கொடுத்தாங்க? சென்சை பத்தி தப்பா பேசாத. ஜோஜி, அடடா, மாணவர்களுக்கும் டீச்சருக்கும் நடுவுல நல்ல உறவு இருந்திருக்கு போலயே. என்ன பிரயோஜனம்? போதும், நிறுத்துன்னு சொன்னேன். ஜோஜி, ஆமா. ஐயோ, இவனை பத்தி உடம்ப பத்தி பேசினா இவனுக்கு கோவம் வரும். போச்சு போச்சு. ஓடுறானே. ஐயோ, ஒரே மழை போட்ட போறே பாருங்க. இங்க உருண்டுதான் வேற முடியாது. என்னாச்சு? அது நல்ல வேலை சிக்கமான ஆளை பிடிக்கலைன்னா போக சொல்லியிருக்கா. ஐயோ ஓகேப்பா. கக்காசி தடுத்துட்டாங்க. இல்ல, சிக்கமார ஆளை அப்படியே பிடிச்சி வச்சிருந்தானே. நொறுக்கி விட்டுருப்பீங்க. ஐயோ, அந்த விட்டுட்டானே. ஜோஜியா ஓடுனதை பிடிச்சி சொன்னா கேட்கவே மாட்டியா? அவன் கோடு போட்டாலே ரத்தத்தை வச்சு இது பண்ணிடுவான்ல. சரி, சாரி. ஏதோ ஒரு எமோஷன். ஐயோ, காக்கசு வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி விளையாட்டுத்தனமா வந்து மாட்டிக்கிட்டீங்களேடா, பழி வாங்க போறேன்னு சொல்லி. பலூன் மாதிரி உருண்டு. ஐயோ, செதறிட்டேன் நினைக்கிறேன். போங்க, பூசணிக்கா மாதிரி. பாரு, ஐயோ ஐயோ, இது தனித்தனியா பிரிஞ்சு வெளியில வந்து எல்லாமே அட்டாக் பண்ணுது.
4 பேர். இப்ப அவன் உடம்புக்குள்ள மட்டும் இருந்தா பத்தாது, பரவாயில்ல. ஆனா தனித்தனியா பாருங்களேன், அதுங்களுக்கு பவரை வந்து தனித்தனியா வந்து இப்ப 5 பேருக்கு சமமா வந்து இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பவர் வருது? அதுக்கு இந்த அக்கா சுக்கினாலே வந்து பயங்கரமானவங்களா இருப்பாங்க போலங்க. இங்க பாருங்க அப்பா, இது வந்து எப்படி இவங்க இல்ல தப்பிக்க இத்தனை முடியும்? பேரை இவங்க அழிக்கிறதுன்னா சும்மா வருது. அதுதான் 5 பேர், ஒருத்தன் வந்து 5 பேருக்கு சமமா இருக்கேன். பாத்தி போச்சு, ஒருத்தனுக்கு சாவே இல்லை. ஐயோ, கக்காசி நிலைமை நினைச்சா பெரிய பாவமாத்தே இருக்கு. போட்டுருவாங்களோ கக்காசியும். பவர் குறைஞ்சிருமே. இவங்களுக்கு வந்து டக்குன்னு குறைஞ்சிருது. வருவி அடிச்சு அடியில மரத்துல அவ்வளவுதான் சிலையா ஆடிட்டேன் அவன். இந்த போச்சு. ஐயே அப்பவும் தூக்கிட்டானே ஆளா. சுருங்கி மாதிரி கையை விட்டு அப்படியே தூக்கிட்டாமா, சுருங்கி மாதிரி. ஏங்க சரி கதையை முடிக்கிற நேரம் வந்துருச்சு. போச்சு. நீனும் வந்து காப்பாத்திட்டாடா சாமி. உனக்கு புடிடா புடிடா புடி, புடிச்சிரு எப்படியாவது அவனை. இங்க சிக்கமாரு பிடிச்சு பாட்டுறது பாருங்க. புடிச்சாதே நல்லா. ஐயோ ஐயோ இங்கிட்ட ஒண்ணு வந்துருச்சே. போச்சுடா. இப்ப பாத்துக்கிட்டே இன்னொன்னு. ஆமா. ஐயோ ஐயோ காலத்தை புடிச்சிட்டானே. என்னங்க 4-5 பேருமே மாட்டிக்குவாங்களோ. நீங்க எல்லாம் அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும். கொண்டுவானும் பாவத்தை. ஸ்பிரிங் மாதிரி அது வாட்டுக்கு போய் வருது. ஆமா. ஐயோ விடவே மாட்டேங்கிறானே கழுத்தை. வந்து காப்பாத்தினத எங்கிட்ட அவனே அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ மூச்சு வாங்க. ஐயோ நொறுக்கி விட்டியா. அடாடா சிக்கமாரு காப்பாத்தினாத்தே ஏதாவது அது அவன் அங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஏங்க மொத்த பேரையும் தோழி முடிச்சிருவாங்க போலங்க. அது கக்காசியவே அதத்தான் இருந்தா போச்சு. ஐயோ இப்படி அநியாயம் வந்து மாட்டிக்கிட்டாங்களே தேவையில்லாம வந்து. ஆத்தி கொண்டுட்டானே. அடி அப்பா. ஐயோ கோட போட்டேன். ஏங்க இது குளோனு. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேங்க. இதே பாவம் என்ன பண்ணி என்ன செய்யுது. பேப்பர் பாம்பு போடுறேன். அவர் ஏத்துறானா. அதுக்குள்ள அது வந்துருச்சு. அதத்தே ஐயோ 4 3 கீழே இது வந்துட்டாமா. வாட்டர் போட்டு பாம்பு போட்டு விட்டியா. முடியவே முடியாது போல இருக்கு. மயங்கி வந்துட்டாங்கல்ல 2 பேருமே மயங்கிட்டாங்க. ஐயோ பண்றானுங்க. பாவத்தை சிக்கமா இல்லைன்னா எப்படியோ காப்பாத்திட்டேன். என்ன பாஷா அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தா. நீ அதெல்லாம் பேசாத. நான் ஷேடோ க்ளோனை பத்தி எப்படி இவங்க பெரிய காமெடியா இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளே ஒருத்தனுக்கு என்ன பண்ண போறோம். முதல்ல 2 பேரையும் நம்ம தனித்தனியா பிரிக்கணும். தனித்தனியா சண்டை போட்டாதான் அவங்கள சமாளிக்க முடியும். அதுவும் சரிதான். அவங்களுடைய காம்போ அட்டாக்ஸ பயன்படுத்த முடியலனா மாஸ்க மாட்டிட்டு இருக்கவனோட 4 இதயத்தையும் ஈஸியா அழிச்சிட முடியும். எல்லாம் சரிதான். ஆனா அப்படி நடக்கணும்னா ஈடான புடிச்சு வைக்கணும். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா நம்ம 4 பேர் ஆமா இவதானே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படியும் என்னால இவங்க கூட சண்டையில மல்லு கட்ட முடியாது. அதுவே என் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸ். அதெல்லாம் வேண்டாம் விட. மைண்ட மாத்தி அப்படியே வச்சுக்கோங்க. என்னோட ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸ்க்கு அப்புறமா தான் நீ மைண்ட் ட்ரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி ஆகணும். ஒருவேளை மிஸ் ஆயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு உன்னால உன் பாடிக்குள்ள போக முடியாது. கண்டிப்பா நமக்கு அது செட் ஆகாது. வெளிய வர முடியாதுல அப்புறம். ஆமா அத நான் பாத்துக்கறேன். நான் அவனை கட்டுப்படுத்தி
இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். அது நடக்குமா? உன்னால எவ்வளவு நேரம் பிடிச்சி முடியும். அவங்களோட கவனத்தை எப்படியாவது திசை திருப்பணும். சரி, வேணும்னா நான் அதை முயற்சி பண்ணவா? வாய்ப்பே இல்ல சோஜி. உன் மேல ஒரு அதே சின்ன மாதிரி பட்டாலும் அந்த ஆமா. பிளட்டை எடுத்துக்கிட்டு உன் கதையை முடிச்சிருவான். அப்ப நடந்ததுதான் இப்பவும் நடக்கும். இவன் கூட இவனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு, இப்ப அவனை பத்தியும் தெரிஞ்சிருச்சு. சோஜி, ம். நீ இப்போ உன் சக்கராவை சேமிச்சாகணும். இன்னொருத்தர சமாளிக்கிறதுக்கு கக்காஷி சென்சேக்கு நீ உதவியா இருக்கணும். ம். ஹிடான நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? யாரும் இதுல தலையிடாதீங்க. அவங்க கவனத்தை ம். நான் திசை திருப்புறேன். சிக்கமா இருக்கு. இல்லங்க இவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்கே. இல்ல, அவன் ஒரு சோம்பேறிங்க. எப்பவுமே வந்து வேலை செய்ய மாட்டான். ஆனா வந்து நல்ல அறிவு கூடவா இருக்கும். அவங்க கவனத்தை அவன் வெறி குருவோட என்னன்னா ஆஸ்மா செஞ்ச மேல இருக்கு அதீத பாசம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவனை தூண்டுது. அப்ப சரி, இனி நீயே அவனை பாத்துக்க. என்னமோ குடுக்குறேன். தேங்க்ஸ். கையில கையில மூடி வச்சுக்கிட்டேன். நம்மகிட்டையும் காமிக்கல. கையை பாக்கெட்ல வச்சுட்டேன். ஏதாவது இதா இருக்கு எனர்ஜி. எல்லாம் மொத்தமா எல்லாமே மொத்தமா வருதுங்க. பின்னாடி எல்லாம் மொத்தம் சேர்ந்துட்டாங்க. இவங்க 5 5 6 இவனோட சேர்ந்து 6 டிக்கெட் 5 டிக்கெட். பின்னாடி ரெடி சூட்டு நிக்குது. அது ரெடி சூட்டு நிக்குது பாருங்க. அதே ஜூட்சுவா? எப்படி அசால்ட்டா ஆமா, பிரிக்கிறதானே இவங்களுடைய பிளானே. கொஞ்ச நேரம் நாம 2 பேரும் மோதலாமா? கக்காசி சமாளிச்சிருவானாங்க காக்குசுவ. வேடிக்கை வந்துக்கிட்டு புடுறா எப்படியாவது புரியுதா அவனை. தண்ணிக்குள்ள போய் இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. ஐயோ ஆத்தி பந்த தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தூரத்துல இருந்து வெக்கமா இல்ல? அவனை பிடிக்க முடியலங்க. தலைய வெட்டினாட்டே அவனை. ஐயோ உள்ள போயிட்டேன். ஐயா அவனா உள்ள போயிட்டான். நீ எங்கிட்ட இருந்து வெளியே வருவேன். அந்த வந்துட்டான் பாருங்க. இங்க போய் அங்கிட்டு வந்துட்டானே. இந்த சேதாரம் இல்லாம அப்படி வந்துட்டானே. எத்தனை கவரை விட்டாலும் தப்பிச்சிருக்கேன். ஆமா அவரு சுரிக்கன்னு சேர்த்து விடுறேன். சுரிக்கன்னு சேர்த்து பிளேடை சேர்த்து வீசுறேன். ஆமா நீங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ண மரத்துல பாவம் முடிச்சுட்டாங்க. பேப்பர் பாவம் வெடி அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. ஷேடோஸ் ஃபாலோ நேரம் போயிட்டாங்க. கிட்டதன வர சொன்னா ஐயா நான் நிழல்ல ஒளிச்சுக்கறவ இல்ல. எங்க சிக்க வராது. ஆத்தாடி நம்பவே முடியல என்னால. ஜஸ்ட் அப்படியே புடிச்சிட்டான். பொசிஷன் ஜூட்சு வெற்றிகரமா முடிஞ்சது. உன்னை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணும். சிக்கமாரு சீக்கிரமா வேலைய முடி. அவங்க ஈஸியாட ஓட்டேங்க சிக்கமாராச்சே. ஆமா புடிச்சு வச்சிருக்கீங்களா? அவங்க வந்து ஆள் இது ஒண்ணு தானே. ஆமா என்ன முறைக்கிற? புடி அந்த கத்தியை போட்டு வந்துட்டேன். ஆமா அந்த கத்தி இருந்தாதே. அந்த கட்டத்துக்குள்ள இருந்ததே இவனுக்கு பவர். அந்த கட்டம் போடல இல்ல அவன். இவனதான்டா குத்தி. ஐயோ இத பாத்தேன். அவன் ஆத்தாடி அவன் வந்து எடுக்க மாட்டேன். அதானே பார்த்தேன். அவன் வந்து அவன் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன். ஏங்க எங்கிட்ட தூரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதாவது சமாதியில ஓட்டு மூடி வச்சுட்டு வந்துடுறான்.
எங்க நான் அதே ரெண்டு பேரையும் சொல்றேன் பாரு. நீங்க தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நைட்டு அப்படிங்கறதுனால அவனுக்கு நிழல் இருந்துட்டே இருக்கும்ல. ஐயோ கக்காச்சி 2 வாழை புண்ணி வந்துருச்சு. 3. இங்கே இவனோட 4. அவன் தனியா போய் ரொம்ப தா, பெரிய என் தப்பு ஜர- பண்ணிட்டான்னு தோணுது. ம். ஈடானா ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டான். ஆனா ஒண்ணு, அவன் திறமைய பாராட்டியே ஆகணும். ம். வளர்ந்திருந்தா எப்படி? அவன் தலைக்கு பெரிய பவுண்டி கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு எப்படி சொல்றேன் அவன் அம்மா? உயிரை அவனா விட சொல்றேன். ஒண்ணு சொல்லியாகணும். நீ சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் கையிலே மட்டும்தான் அப்படியே இதாக இருக்குமா? உள்ள உங்க தா, எல்லாரும் அவரு தா, தா. கையிலே அவனுக்கு. எப்படி ஆமா, நம்ம 2 பேருக்கும் நடுவுல பேச்சுலர் அப்படி கையில எங்க வேணாலும் போகுதுங்க. எங்கேனாலும் போய் இப்படி தூக்கிட்டு வந்துடுறேன். ஏங்க இவனை எப்படி ஈஸியா இது பண்றதுன்னு தெரியலங்க. எங்கே எவ்வளோ வந்துருச்சு பாரு. அதுதான். ஷினோபி தான் என் ஞாபகத்துக்கு வரான். உங்களுடைய முதல் ஹொக்காகே அப்ப இப்ப வயசு என்ன அவனுக்கு? ஃபர்ஸ்ட் ஓக்காக கூட சண்டை போடுறதுக்கான வயசு. தப்பான புரிதல். உலகத்துல சாகா வரம்னு ஒண்ணு கிடையாது. என்னுடைய ஆயுள் இவனுக்கும் அப்படித்தான் போலங்க. கஷ்டப்பட்டிருக்கேன். தவறு எங்களை திருடி இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா வயசான என்னுடைய இவன் பாரு எப்படி வேலை ஆகுறீங்க. வாய்ப்பு இருக்கு. இப்போ இவனும் சாகிற மாதிரி தான் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரா கொன்னு அவங்களுடைய ஹார்ட்டை இருந்து எடுத்து எடுத்து மாத்திக்கிட்டே இருக்கேன். அப்படித்தான் பேப்பர் பாமா போட்டு வைக்கிறேன். இதுல வச்சு ஆளை எதுவும் பண்ணாச்சேன். என்ன பண்ண முடியும்? இவனுக்கே சாக மாட்டான்ல. ஆமா, இல்ல தலையை வெட்டி விட்டா செத்துக்குது. தலையை வெட்டிட்டா செத்துருவேன். ஓடுவேன்னு நினைக்கிறியா? பவர் கட் ஆயிடுச்சு. போச்சே. உன்னுடைய இந்த ஷாடோ ஜூட்ஸ் எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷத்துக்கு மேல வேலை செய்யாதுல்ல. இந்தா. இப்ப இங்க நாம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம் தம்பி. ஐயோ வந்து மாட்டிக்கிட்டானே. இருக்கிறத ரொம்ப சுலபமாக்கிட்ட. எப்ப போச்சா? ஐயோ ஐயோ கத்தி வச்சிருக்கேன். கட்டி வச்சிருக்கியா? ஐயோ அம்மே. சே. ஐயோ போச்சு, வெட்டிட்டானே. ரத்தத்தை எடுத்துட்டானே. போச்சே. ஆஹா, கன்னத்துலயும் போட்டானே. வாயில வச்சிட்டானா போச்சு. வச்சுட்டேன். ஐயோ முடிச்சிட்டேன் கதையை. சே வச்சானா வேலை முடிஞ்சுங்க. கடவுளே மாறிட்டானே. சே சிக்கன் மாதிரியும் கொண்டுருவேன் போல இருக்கே. ஏங்க சிக்கன் மாதிரியும் கொண்டுருவேன் போல. நீ அவன் குத்துனாலே அவனுக்கு குத்துன மாதிரி தானே. என்ன? ஆமா அவ்வளோதான். எந்த அசந்தவன போச்சு ஆள் வச்சுட்டாங்க. ஐயோ கத்தக்காய வந்தாலே போச்சு. சரி ஐயோ. மாறிட்டான்ல. எனக்கு அழுகையே வருது. போங்க. அவனை குத்துனா நீ அவனை குத்துன. ஆமா இந்தா ஐயா குத்திட்டியா? கைய குத்திட்டேன். ஒரு இந்த அவனுக்கு ரத்தம் வருது. போடு ஓட்டேன் கட்டம் போட்டேன்ல. என்னோட உடம்புல இருக்கிற இதயத்தையும் சேர்த்து என்னால ஒரே நேரத்துல 5 இதயங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா நீ எனக்கு இப்போ ஒரு புது இதயம் தேவைப்படுது. அத நான் இப்போ உன்கிட்ட இருந்து தான் எடுத்துக்க போறேன். போச்சுடா. எப்படி சொல்லி முடிஞ்சு கக்கா ஏங்க எல்லாரையும் ஐயோ கட்டம் கட்டத்தை போட்டானேங்க அந்த ரத்தத்தை வச்சு. கட்டம் போட்டான்னு முடிஞ்சு. சடங்குக்கு தேவையான எல்லாமே இந்தா தயாரா இருக்கு. இந்தா சொல்லிட்டேன்ல. சிக்கன் மாதிரி இப்படி ஏமாந்துட்டியடா வந்து. சே ஒரே நெஞ்சிலே குத்தி விட்டுட்டா. காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ சிக்கன் மாதிரி போட்டானே. ஐயோ 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 ஐயோ. ஐயோ 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 போட்டானே. சே முடிஞ்சு போச்சே. சே ஐயோ என்னை டென்ஷன் ஆக்குறாங்களே. அது எல்லாமே ஏங்க என்னங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். கட்டம் போட்டால ஜோலி முடிஞ்சு. ஐயோ எனக்கு நான் வந்து என்ன நினைச்சேன்னா திறமையான ஆளு அவன் மூலக்காரன். ஐயோ எனக்கு ஏன் டென்ஷன் ஆகுதுப்பா. இப்படி அநியாயமா போட்டு தள்ளிட்டாங்களே சிக்கன் மராச்சு. இவன் எதுக்கு தனியா வந்தேன்? அட பாவியலா. ஐயோ இப்படி கொலார பாவியலால இருக்காங்க.